இயக்குனர் இமயமென பாரதி ராஜாவை ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் கொண்டாடிட்டு வருது. இவரால் அறிமுகமான நடிகர் நடிகைகள் தமிழ் சினிமாவில் இன்று வர தவிர்க்க முடியாத நபர்களா இருந்து வராங்க. ஆனால் பாரதி ராஜாவால் தன்னோட மகன் மனோஜை சோபிக்க வைக்க முடியல. இது அவரோட பெரிய கவலை மட்டுமில்லாம மனோஜோட கவலையாகவும் இருந்து வந்திருக்குது. மனோஜ் அவர்கள் அண்மையில கொடுத்திருந்த பேட்டியில கூட பாரதி ராஜா மகன்ன்றதால எனக்கு நிறைய பாசிட்டிவான விஷயமும் நடந்திருக்கு, நெகட்டிவான விஷயமும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சிலர் உனக்கு என்னப்பா பாரதி ராஜா பையன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையில அதுதான் மிகப்பெரிய வேதனை. சொல்லுறவங்க 1000 விஷயத்த போகிற போக்குல சொல்லிட்டு போவாங்க, உண்மையில அதனோட வழியை யாருமே புரிஞ்சுக்க போறதில்லைன்னு சொல்லியிருக்காரு. நடிகர் மனோஜுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி மாரடைப்பு ஏற்படுத்த அடுத்து அவருக்கு இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்குது. இதை அடுத்து மருத்துவமனையில இருந்து வீட்டுக்கு ஓய்வெடுத்து வந்த மனோஜ் நேற்று உயிரிழந்திருக்காரு. இவரது மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் அனைவரும் நேரில் போய் இரங்கல் தெரிவிச்சு வராங்க. மனோஜ் பாரதி ராஜாவின் உடலுக்கு இறுதி சடங்குகள் சென்னை நீலாங்கரையில் இருக்கிற கபாலீஸ்வரன் நகரில் இருக்கிற பாரதி ராஜாவின் வீட்டில் நடைபெற இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதா சொல்லப்படுது. மனைவி மற்றும் மகள் மீது அதீத அன்பு வச்சிருந்த மனோஜ், என்னோட வாழ்க்கையில கஷ்டத்திலையும் சரி நஷ்டத்திலையும் சரி எனக்கு உறுதுணையா என்னோட கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு எனக்கு ஆறுதலா இருந்தது என்னோட மனைவியும் என்னோட குழந்தைகளும் தான் சொல்லியிருக்காரு. அவர்கள் மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ மன அழுத்தத்துக்கு சென்றிருப்பேன்னு ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. நடிகர் மனோஜோட மனைவி நந்தனாவும் ஒரு நடிகை ஆவாங்க. இவர்கள் இருவரும் சாதுரியன் படத்தில் நடிச்ச போது காதலிச்சதை தொடர்ந்து இருவரும் திருமணம் செய்து கொண்டாங்க. இந்த தம்பதிகளுக்கு ஆர்த்திகா மற்றும் மதிவதனி என்கிற 2 மகளும் இருக்காங்க. தற்போது மனோஜ் உயிரிழந்த நிலையில மீளா துயரத்துல மனைவி கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல இணையவாசிகள் பலர் மனோஜின் அழகிய குடும்ப போட்டோவை இணையத்துல பகிர்ந்து வராங்க. இந்த குடும்பத்தை விட்டு போக எப்படி மனம் வந்ததுன்னு கேட்டுட்டு இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.